ஈவன் கூட்டணி கட்சி தலைவர்களோட கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கூட அவர் பேசினார். 35 எத்தனை ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு நம்பர் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 10 எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. 10 செந்தில் பாலாஜி 6ன்னு சொல்லியிருக்காரு. 6ன்னு சொல்லியிருக்காரு. 6ன்னு அப்போது தோக்க போகிறது 4 எது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் ஜெயிக்க போகிறதுங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா பெண் டீமு போலீஸ் டீம்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7, 8ன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார், செந்தில் பாலாஜி எடுத்த ஒன்று அதிகமாக சொல்லிவிட்டு நடக்கலைன்னா சரியாக இருக்காது. ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுட்டு பிறகு அது நடக்காமல் போகும்போது நம்ம மீதான ஒரு நம்பகத்தன்மை கேள்வி தப்பாக போய்டும். அதனால் அவர் என்ன பண்ணார், 6ன்னொன்னே சரி எது நம்மளுக்கு வராதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீங்கள் எதை சொல்லுவீங்க? உண்மையான தோக்கக்கூடிய தொகுதிகளை சொல்லிவிட்டு ஏன் இந்த தொகுதி ஜெயிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஏன் தோக்குறீங்க அந்த தொகுதி அப்படின்னு அடுத்த கேள்வி. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் பக்காவாக பண்ணிட்டாரு.